நமசிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. அருட்பெரும் ஜோதி பரபிரம்மஸ்வரூபமான உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்குறது மனிதர்கள் 5 விதமான மனிதர்கள் இந்த பூலோகத்தில் பிறக்கிறாங்க. அந்த ஆன்மாக்கள் எப்படி பிறக்கிறாங்க என்னன்ற அந்த விஷயத்தை தான் நாங்கள் சொல்ல வரேன். இது முழுசாக கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் கூடனா 6 நிமிஷம் இருக்கும். இதனுடைய பதிவுகளை அடுத்தடுத்த நாட்களில் நான் உங்களுக்கு போட்டுட்ருப்பேன். கவனமாக மட்டும் இதை முழுசாக கேளுங்க. அப்போ தான் நீங்கள் பயனடைவீங்க இதில். சரிங்களா? இந்த பூமியில் மனிதர்கள் சிலர் உப்பு சப்பில்லாமல் இருப்பாங்க. யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, இவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. அது ஒரு விதமான ஆன்மா. இன்னொரு விதமான மக்கள் எப்படின்னா, வாழ்க்கை மேலே ஆசை, புகழ் மேலே ஆசை தேடிக்கொண்டே இருக்கும். இது ஒரு விதமான ஆன்மா. 3வது ஒரு ஆன்மான்னா, வாழ்ந்தது போதும்டா, நீ போதும் அப்படின்னு மூட்டையை கட்டிக்கிட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்மா. இன்னொரு விதமான ஆன்மானா, அறிவு பசி, நாணத்தை தேடி இந்த பூலோகத்தில் பிறப்பாங்க. அது ஒரு விதமான மனிதர்கள், அது ஒரு விதமான ஆன்மா. இன்னொரு விதமான ஒரு ஆன்மா என்ன அப்படின்னா, சில நோக்கங்களுக்காக இந்த பூலோகத்தில் பிறப்பாங்க. அவங்க சில கடமைகள் இருக்கும், அந்த கடமையை முடிச்சுட்டு போகிறதுக்காக பிறக்கிற ஆன்மா. விட்ட உர தொட்ட உரன்றாங்களே, இதை பற்றி தான் அன்றைக்கி பேச போகிறேன். முதல் ஆன்மா என்னென்னா, புதுசாக அந்த சோல் இந்த பூலோகத்தில் பிறவி எடுக்கும். எப்படி புழு பூச்சி செடி கொடி புழு பூச்சிலிருந்து விலங்குகளாக மாறி விலங்குகளுக்கு மேலே ஒரு பண்பட்ட நிலை வரும்போது மனித சைத்தன்யத்தில் ஒரு ஆன்மா பிறக்கும். அதான் பியூர் சோல், நியூ சோல். புதுசாக இந்த பூலோகத்தில் பிறக்கிற சோல். அது இங்கே எல்லாமே கற்றுக்கிட்டே இருக்கும். கற்றுக்கிறதுக்காக அடுத்த பரிணாம வளர்ச்சியில் பிறந்து வர சில ஆன்மாக்கள் ஒன்று. 2வது அந்த பரிணாம வளர்ச்சியடைய பிறந்த அந்த ஆன்மா இந்த உலக ஆசையின் மேல், இந்த லௌகீக வாழ்க்கையின் மேல் மோகப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அது எப்படின்னா, ஆசைகளை அனுபவிப்பதற்காக பிறந்து கொண்டே இருக்கும். அவங்க இந்த ஆசைக்கு முடிவுன்றதே எல்லையே இருக்காது. அவங்க அதை அடையணும், இந்த பொண்ணை அடையணும், இந்த புகழை அடையணும், இன்னும் நிறைய நாட்கள் இந்த உலகத்தில் வாழணும், நிறைய பொண்ணு பொருளை சேர்த்து ராஜா மாதிரி வாழணுன்ற ஒரு விதமான ஆன்மா. இது 2வது ஆன்மா. 3வது ஒரு விதமான ஆன்மா என்ன அப்படின்னா, இங்கே அவங்க பிறவி எடுக்கிறது போதும்டா லைஃபு, நம்மளும் வாழ்ந்து வாழ்ந்து தவிச்சு போயிட்டான், நல்லது கெட்டது நிறைய அனுபவிச்சாச்சு, இந்த மனித பிறவியில் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ட்டு இறைவனை போய் நோக்கி பயணமாகிற ஆன்மா. இது ஒரு விதமான ஆன்மா. 3வது விதமான ஒரு ஆன்மா இவங்க. 4வது விதமான ஒரு ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா என்னென்னா, அறிவு பசி, ஞானத்தை தேடுவது, இறைவனை தேடுவது, இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தேடுவதற்காகவே மீண்டும் பிறவியடைந்து அந்த ஞானத்தை ஞானத்தின் மேல் தாகம், மோகம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்க பொண்ணு பொருள் இது மேலேலாம் எது மேலே அட்டாச்மெண்ட் இருக்காது. இவங்களுக்கு இவங்க தேடுறதுக்குள்ளாக அறிவை தேடுவார்கள், நல்லவர்களை தேடுவார்கள், பெரிய பெரிய குருமார்களை தேடுவார்கள். இறைவனை நாடி சென்றடைவதற்கு என்ன வழியோ அந்த வழிகளை கண்டுபிடிப்பார்கள். இவர்களுடைய நோக்கமே இவர்களுக்கு என்னென்னா, ஏதாவது உருவெடுத்து ஒரு கர்ம வினையை ஏற்றுக்கிட்டு சில விதிகளை உருவாக்கி கொண்டு இவர்கள் புலவத்தில் பிறவியினுடைய நோக்கமே மறுபிறவி எடுக்காத ஒரு நிலையை நோக்கி இவங்களுடைய பயணங்கள் இருக்கும். இது 4வது விதமான ஆன்மா. 5வது விதமான ஆன்மா ஒரு ஆன்மா எப்படின்னா, இவங்க விட்ட குறை தொட்டகரை. இப்போ இந்த வாழ்க்கையுடைய அர்த்தத்தையும் ஞானத்தையும் தேடி வந்திருப்பாங்க, முழுமையடையாது. இவங்களுக்கு மீண்டும் அவங்க பிறவி எடுத்து அங்கேருந்து பயணம் ஆவார்கள். இன்னும் ஒரு சிலர் பெரிய ஒரு கம்பெனியை உருவாக்கி வச்சுருப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் பெரிய ஆசிரமத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் இந்த உலகத்துக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கணும், நம்ம மூலிமா அந்த உலகம் பயனடையணுன்றதுக்காக
இந்த பூலோகத்தில் இறங்கி வந்த சில ஆன்மாக்கள் 5வது விதமான ஆன்மாக்கள். இந்த ஆன்மாக்களுக்கு வந்து சமூக நலன் தான் இருக்கும், பொது நலன் தான் இருக்கும், சுயநலம் என்பது இருக்கவே இருக்காது. இவங்க அந்த இடத்துலேருந்து அவங்க பயணம் வந்து தொடரும். அவங்க எங்கே விட்டுருந்தாங்களோ அந்த பயணத்தை அதை முடித்து வச்சுட்டு போகக்கூடிய ஒரு ஆன்மா. இந்த ஒரு விசேஷமான ஆன்மாக்கள் இது. சரிங்களா? இவர் மாதிரி தான் சில ஆன்மாக்கள் மகாத்மா காந்தி, அம்பேத்கர், முத்துராமலிங்க தேவர் இவங்கெல்லாம் இருந்தாங்கள்ல, நெல்சன் மண்டேலா, அவங்களால வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா நாடே பயனடைஞ்சிச்சு. அந்த மாதிரி வந்து அந்த பயணத்தை தொடங்கி அதை முடித்து வச்சுட்டு போகக்கூடிய ஆன்மாக்கள். அது மாதிரி வாழ்க்கையில் வந்து போதும்டா இறைவனை போய் சேரணும், அந்த வாழ்க்கை நம்மளுக்கு புளிப்பாக இருக்குது, கசப்பாக இருக்குது அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. அவங்க கர்மவனுடைய பாக்கி கொஞ்சம் இருக்கும், அவங்களும் அதை முடிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஆன்மா தான் இந்த 4வது விதமான கேட்டகரி உள்ள ஆன்மாக்கள், மனிதர்கள். 5வது ஒன்று என்ன அப்படின்னா, இறைவன் இந்த பூலோகத்தில் இங்கே நடக்கிற அந்த தவறுகளை, இங்கே நடக்கிற அதர்மங்களை நல்வழிப்படுத்தி அந்த மக்களை, அந்த பூமியை சாந்த நிலைப்படுத்திட்டு போகக்கூடிய பெரிய பெரிய குருமார்கள் வந்து பிறப்பாங்கங்க. அவங்க தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் இருக்காங்களே, இந்த மாதிரி சில ஆட்கள். அவங்களால் அந்த உலகம் வந்து பயனடையும். அதுபோன்ற மகாபுருஷர்கள் தோன்றுவார்கள். 5வது விதமான ஒரு ஆன்மாக்கள். சரிங்களா? இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த நாள் பார்க்கலாம். நன்றி.